ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2005 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஹைட் அண்ட் சீக்கர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோவோட ஒய்ஃபு சடனாக சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அதனால் ஹீரோவோட பொண்ணு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறா. ஒரு சேஞ்சுக்காக ஹீரோ தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அங்கே பொண்ணு கற்பனையாக ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கி ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பல எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு கற்பனையான கேரக்டரா இல்லை உண்மையிலே ஒரு ஆளான்னு மர்மமாகவே இருக்கு. இதுக்கான பதிலை கிளைமேக்ஸில் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன் நியூயார்க் சிட்டியில் நடக்குது. நியூ இயர்க்கு மொதல் நாள் ஒரு குட்டி பொண்ணு பார்க்கில் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேர் எமிலி. இந்த பொண்ணுக்கு ஒரு 9 வயசு இருக்கும். இவளோட அம்மா அப்பாவும் கூட தான் இருக்காங்க. அப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட், பேர் டாக்டர் டேவிடா. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. 3 பேரும் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து நைட் டைமில் எமிலி போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு அம்மா கூட ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டுருக்கா. அம்மா எமிலியை பெட்லெலாம் படுக்க வச்சுட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறாங்க. எமிலிக்கு இருட்டுனா பயம் போல், அதனால் பெட்ரூம் கதவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லேசாக திறந்து வச்ச மாதிரி அம்மா கிளம்புறாங்க. ஹீரோ தன்னோட ஒய்ஃபு டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறாரு. சில விஷயங்கள் தெரப்பிக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒய்ஃப் சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க. பாத் டப்பில் உட்காந்து எதை பற்றியும் டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னு தான் தெரில. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரோட கனவுல ஏதோ பார்ட்டிலாம் நடந்துட்டுருக்கு. ஹீரோ கண் முழிச்சு ஒய்ஃபை காணோன்னு தேடி போகிறப்ப ஒய்ஃபு பாத் டப்பில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்காங்க. இவங்க ஏன் இறந்து போனாங்க, எப்படி இறந்தாங்கலாம் தெரில. ஹீரோ ஷாக் ஆகிட்டு ஒய்ஃபோட பாடியை தூக்கி கட்டி பிடிச்சி அழுகிறாரு. இதை பாத்ரூம் கதவு கிட்ட நின்று எமிலி பார்க்குறா. அவள் கண் கலங்குறதோடு இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் நியூயார்க் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் எமிலி இருக்கா. ஜன்னலையே வெறிச்சு பார்த்துட்ருக்கா. ஒரு லேடி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட எமிலியை பற்றி ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த லேடி ஹீரோவோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவங்க பேர் கேத்தரின். இன்ஃபேக்ட் சைக்காலஜியில் நிறைய விஷயங்களை இவங்க கற்றுக்கிட்டதே ஹீரோ கிட்ட இருந்து தான். இவங்களை டாக்டர்னே சொல்கிறேன். எமிலி அவங்க அம்மாவை பாத் டப்பில் இறந்து கிடந்ததை பார்த்ததுலேருந்தே மென்டலி டிஸ்டர்ப்டாக்கா. அவளை நினச்சி தான் இப்போ ஹீரோ கவலைப்படுறாரு. எல்லாம் சரியாயிரும்னு டாக்டர் ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு புது என்வாயன்மெண்ட் கிடைச்சா எமிலி நார்மல் ஆயிடுவான்னு ஹீரோக்கு தோணுது. அதனால் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி எமிலியை நல்லா பார்த்துக்கலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. டாக்டருக்கு எமிலி மேலே ரொம்பவே பாசம் அதிகம். ஹீரோவையும் எமிலியையும் டாக்டர் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் எமிலியும் புது வீடை ரீச் பண்ணுறாங்க. அங்கே ஹவுஸ் புரோக்கரும் லோக்கல் ஷெரீஃபும் இருக்காங்க. வீடை சுற்றி காடு மாதிரி தான் இருக்கு. இது ஒரு அமைதியான ஏரியான்னு ஹவுஸ் புரோக்கர் சொல்கிறாரு. இவங்க பார்த்துட்ருக்கிற கேப்லேயே எமிலியை காணோம். எங்கடா இருக்கான்னு ஹீரோ தேடி பார்க்குறப்ப எமிலி தனியாக நடந்து போய் மரங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. ஹீரோ தான் அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோ டின்னர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. எமிலி சாப்பிடாம வச்சுக்கிட்டே இருக்கவும் ஹீரோ விளாட்டு காட்டி சாப்பிட வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எமிலி இருந்துக்கிட்டு நான் பெட்ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடறா. புது இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே எமிலி கிட்ட இல்லை. ஹீரோ தனியாகவே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குட் நைட் சொல்லலான்ட்டு எமிலியோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா பொண்ணு இல்லை. சரி, இவ ஹைட் அண்ட் சீக் தான் விளாடுறான்னு நினச்சி ஹீரோ பெட்டு கடியில் பார்க்குறாரு. அங்கேயும் பொண்ணு இல்லை. அடுத்து ஒரு கபோர்டை திறக்கிறாரு. ஒரு பூனைக்குட்டி தான் கத்திக்கிட்டு வெளியே ஓடுது. எமிலி அப்போ தான் பாத்ரூம்லேருந்து வெளியே வரா. தன்னோட பொண்ணு பழையபடி சந்தோஷமாக இல்லையேன்னு ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்க. எமிலி பெட்டில் பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிறா. ஹீரோ எமிலி கிட்ட ஒரு டைரியை கொடுத்து இன்னிலேருந்து எழுத ஆரம்பின்னு சொல்கிறாரு. நடந்து முடிஞ்ச ட்ராஜடியிலேருந்து எமிலி இன்னும் வெளியவே வரல. எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருவான்னு ஹீரோ நம்பிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ எல்லா திங்ஸையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரம் எமிலி தனியாக காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து அது பின்னாடியே போகிறப்ப ஒரு இடத்துல குகை இருக்கு. பட்டாம்பூச்சி அந்த குகைக்குள்ளே போயிடுது. எமிலி அந்த குகையவே உத்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு வீட்டில் எமிலியை காணோமேன்னு திருப்பி ஹீரோ பதட்டமாக தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவளாவே வீட்டுக்குள்ளே வந்துடுறா. டவுனுக்குள்ளே போகலான்னு சொல்லி அப்போ எமிலியை கூட்டிகிட்டு கிளம்புறப்ப பக்கத்து வீட்டு லேடி வந்து நிற்கிறாங்க. இவங்களை நெய்பர் லேடினே சொல்கிறேன். பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்கிற மாதிரியே தெரிலையேன்னு ஹீரோ கேட்க, இங்கே இப்படி தான் அமைதியாக இருக்கும்னு நெய்பர் லேடி சொல்கிறாங்க. ஹீரோ புதுசாக வந்திருக்கனால பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க போல். எமிலிக்கிட்டேயும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நெய்பர் லேடி போகிறாங்க. எமிலி அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காளே தவிர வாயவே திறக்கல. அடுத்த சீனில் ஹீரோ காருக்கு பெட்ரோல் போட போகிறப்ப அங்கே ஒரு லேடியும் குட்டி பொண்ணு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த குட்டி பொண்ணுக்கும் எமிலியோட வயசு தான் இருக்கும். அதனால் ஹீரோ அந்த லேடி கிட்ட போய் வாலண்டியராகவே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் எலிசபெத். அந்த குட்டி பொண்ணு எலிசபெத்தோட அக்கா பொண்ணு. அவள் பேர் ஏமி. அவள் துருன்னு விளாட்டுத்தனமாக இருக்கிறத காரில் உட்காந்தபடி எமிலி பார்க்குறா. அடுத்து நைட் ஆனதும் ஹீரோ எமிலியை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்போ எமிலி எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு சொல்கிறா. பொம்மை தான் சொல்கிறாளான்னு ஹீரோ நினைக்க, அவன் ஒன்றும் பொம்மைலாம் இல்லை, அவன் பேர் சார்லின்னு எமிலி சொல்கிறா.
சார்லியா, அவனை எப்போ பார்த்த, எங்கே பார்த்தேன்னு ஹீரோ கேட்குறாரு. இன்னைக்கு தான் பார்த்தேன்னு எமிலி சொல்லவும், உன்னோட ஃப்ரெண்டு இப்போ இங்கே இருக்கானான்னு ஹீரோ கேட்குறாரு. அவன் தூங்கிட்டு இருக்கான்னு எமிலி சொல்லவும் சரின்னு ஹீரோ போயிடுறாரு. எமிலி கற்பனையாக ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கி வச்சிருக்கதை பற்றி டாக்டர் கிட்ட ஹீரோ டிஸ்கஸ் பண்ணுறாரு. சில பேருக்கு மனசில் வலி இருந்தால் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது சகஜம்தானா, போக போக சரியாயிரும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஹீரோவே ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். இது எல்லாமே அவருக்கும் தெரியும். தான் பொண்ணு மனசு விட்டு பேசாமல் இருக்கிறத ஹீரோனால தாங்கிக்கவே முடியல. நைட்டு குப்பையை வெளியே கொட்டுறப்ப அதில் எமிலி எப்பயுமே கூட வச்சிருக்கிற பொம்மை கிடக்கு. புது ஃப்ரெண்டு கிடைச்சனால தூக்கி போட்டிருக்கா போல. ஆனால் அந்த சார்லி யாருன்னா ஹீரோக்கும் தெரில, நமக்கும் தெரில. அடுத்த சீனில் ஹீரோவும் எமிலியும் ஒரு லேக் ஏரியாவுக்கு ஃபிஷிங் பண்ண போகிறாங்க. அப்போ எமிலி பெயிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பூச்சியை பிடிச்சி அதை ஃபிஷிங் ஹூக்கில் குத்துறா. கடையில் வாங்கின பெயிட் இருக்கிறப்ப ஒரு பூச்சி இறக்கமே இல்லாமல் எமிலி சாகடிக்கிறது ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அடுத்து நைட் டைமில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோ சார்லியை பற்றி எமிலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சார்லி கூட இருக்கிறது எனக்கு அம்மா கூட இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்குன்னு எமிலி சொல்கிறா. இவனோட கற்பனை வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு ஹீரோக்கும் புரியுது. எமிலியை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளோட ரூமில் இருக்கிற ஜன்னலை திறக்கலான்னு ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது ஸ்டக்கான மாதிரி இருக்கனால திறக்கவே வரல. அடுத்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அதே மாதிரி நியூ இயர் பார்ட்டி கனவுல வருது. ஒய்ஃபோட கை தொடர மாதிரி ஃபீல் ஆகவும் ஹீரோ கண் முழிச்சிடறாரு. பாத்ரூமில் வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கிறதும் ஹீரோ அங்கே போய் பார்க்குறாரு. பாத் டப்க்கு பக்கத்தில் கேண்டில்ஸ் தான் எரிஞ்சிட்ருக்கு. செவத்தில் யூ லெட் ஹர் டைன்னு எழுதியிருக்கு. அதாவது அவங்கள சாக விட்டது நீங்கள் தான்னு அர்த்தம். திரும்பி பார்த்தா எமிலி நிற்கிறா. எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு ஹீரோ கேட்க, அது நான் இல்லைன்னு எமிலி சொல்கிறா. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தா எமிலி எழுதுன மாதிரி தான் ஹீரோக்கு தோணுது. பொய் சொல்லாதன்னு ஹீரோ சொல்லவும், நான் பொய் சொல்லலைன்னு எமிலி ஸ்ட்ராங்காக சொல்கிறா. அப்படின்னு யார் இதை பண்ணதுன்னு ஹீரோ கேட்க, சார்லின்னு எமிலி சொல்கிறா. தன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்பாவும் ஒரு காரணம்னு எமிலி நினைக்கிறா போல. அதை இப்படி வெளிப்படுத்துறான்னு ஹீரோ நினச்சிருக்காரு. இதை பற்றி டாக்டருக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஹீரோவை தப்பாக நினைக்கிறது எமிலி இல்லை, அவளுக்குள்ளே இருக்கிற சார்லிங்கிற கேரக்டர்னு டாக்டர் சொல்கிறாங்க. எமிலிக்கு ஒரு ரியல் ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ணுறது தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன்னு ஹீரோக்கு தோணுது. அதனால் நேற்று மீட் பண்ண எலிசபெத்தையும் அவங்களோட அக்கா பொண்ணு ஏமியும் ஹீரோ வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. எமிலி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோ தன்னோட ஒய்ஃப் இறந்த விஷயத்த எலிசபெத் கிட்ட ஷேர் பண்ணவும், பாவம் அது எமிலிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமேனு எலிசபெத் ஃபீல் பண்ணுறாங்க. ஏமி எமிலியோட ரூமுக்கு போய் அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் எமிலி சரியாகவே பேசல. ஏமியோட பொம்மையில் எமிலி முகத்தையும் டேமேஜ் பண்ணி விட்றா. நீங்கள் வந்திருக்கவே கூடாதுன்னு எமிலி சொல்ல ஏமி மிரண்டு போயிடுறா. எலிசபெத்தும் ஏமியும் போனதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேண்டான்னு ஹீரோ கிட்ட எமிலி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. அடுத்த சீனில் ஹீரோ கிச்சனில் இருக்கிறப்ப நைட் ஸ்டாண்டில் கத்தியை ப்ராப்பராக வைக்காமல் இருக்கு. இது யாராவது எடுக்க ட்ரை பண்ணாங்களான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே கத்தியை சரியாக வைக்கிறாரு. அப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப வீட்டுக்கு வெளியே எமிலி விளாண்டுட்ருக்கா. பக்கத்தில் ஒரு மிடில் ஏஜ்டு மேன் இருக்காரு. இது யாரா புதுசான்னு ஹீரோ போய் விசாரிக்கிறப்ப அது நெய்பர் லேடியோட ஹஸ்பண்ட்னு தெரிய வருது. சும்மா ஹாய் சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கார் போல. எமிலியை பார்த்ததும் அப்படியே விளாட ஆரம்பிச்சிட்டாராம். உங்கள் பொண்ணு க்யூட்டாக இருக்கான்னு நெய்பர் லேடியோட ஹஸ்பண்ட் சொல்ல ஹீரோ ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு ஹாய் சொல்லிட்டு எமிலியை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் பேசாதான்னு அட்வைஸ் பண்ணுவோம். அவர் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லையே, நம்ம நெய்பர் தானேன்னு எமிலி சொல்கிறா. அடுத்த சீனில் ஹீரோ அடுப்பில் கெட்டில் வச்சுட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி கொதிச்சு கெட்டிலேருந்து சவுண்டு வருது. ஹீரோ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எமிலியோட ரூமுக்கு போகிறாரு. அப்போ எமிலி எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும், என்னாச்சு இங்கே சார்லி இருக்கானான்னு ஹீரோ கேட்குறாரு. இல்லை இப்போ தான் போனான்னு எமிலி சொல்கிறா. எங்கே போனான்னு கேட்டால் எமிலி ஜன்னலை பார்க்குறப்ப இப்போ ஜன்னல் திறந்திருக்கு. இது நீயா திறந்தன்னு ஹீரோ ஆச்சரியமாக கேட்குறாரு. ஏன்னா நேற்று இந்த ஜன்னலை திறக்க முடியாமல் இருந்துச்சுல்ல. இல்லை நீங்கள் தான் திறந்தீங்கன்னு நான் நினச்சேன்னு எமிலி சொல்கிறா. ஹீரோ பதறி போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. யாராச்சும் ஜன்னல் வழியாக நுழைஞ்சிட்டாங்களோன்னு. ஆனால் யாருமே இல்லை. இருந்தாலும் சேஃப்டிக்கு ஜன்னலை க்ளோஸ் பண்ணி லாக்கும் போட்டுறாரு. எமிலி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நான் சார்லி கிட்ட பேசணும்னு ஹீரோ சொல்கிறாரு. சார்லிங்கிற கற்பனை கேரக்டரை வச்சு எமிலியோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் சார்லியை பற்றி ஹீரோ என்ன கேட்டாலும் எமிலி வாயவே திறக்கல. ஸோ இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எமிலியோட பிஹேவியர் எப்படி இருக்குது, என்ன சேஞ்சஸ்லாம் தெரியுதுன்னு ஹீரோ டைரியில் நோட் பண்ணி வைக்கிறாரு. இதே நேரம் எமிலி என்ன பண்ணுறான்னா இல்லாத சார்லி கூட ஹைட் அண்ட் சீக் விளாட்றா. ஒவ்வொரு ரூமாக சார்லியை தேடி போகிறப்ப பேஸ்மெண்ட்டோட டோரை எமிலி கண்டுபிடிக்கிறா. பேஸ்மெண்ட்டுக்கு போய் சார்லி சார்லின்னு கூப்பிட்றப்ப யாரும் அங்கே வந்த மாதிரியே இருக்கு. சடனாக லைட் ஆஃப் ஆகவும் எமிலி பயந்து கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ டார்ச் லைட் எடுத்துகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வராரு. சார்லி இங்கே இருட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு எமிலி சொல்கிறா. அப்போ ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகி லைட் ஆன் ஆகுது. ஜென்ரேட்டரோட ஃபால்ட்னால தான் லைட் சடனாக ஆஃப் ஆயிருக்கு போல். ஹீரோ எமிலியை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடறாரு. அடுத்த சீனில் ஹீரோவோட வீட்டுக்கு நெய்பர் லேடி வராங்க. நேற்று உங்கள் ஹஸ்பண்ட் எமிலி கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப ஹீரோ தப்பாக நினச்சி எமிலியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார்ல, அதை பற்றி பேச தான் நெய்பர் லேடி வந்திருக்காங்க.
இவங்களோட பொண்ணு ரீசெண்டாக இறந்துட்டா போல். எமிலியை பார்த்தா எங்கள் பொண்ணோட ஞாபகம் வருதுன்னு நெய்பர் லேடி சொல்கிறாங்க. இவங்களோட மனவேதனையை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நைட் டைமில் ஹீரோவோட வீட்டுக்கு எலிசபெத் வராங்க. ஹீரோ, எலிசபெத், எமிலி 3 பேரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ எமிலி, எங்கள் அம்மா எப்படி செத்தாங்கன்னு தெரியுமான்னு எலிசபெத் கிட்ட கேட்க, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃபு இறந்துட்டாங்கன்னு எலிசபெத்க்கு தெரியும். ஆனால் பாத் டப்பில் கை அறுத்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்போ எமிலி சொல்லவும் தெரிய வருது. எங்கள் அம்மாவோட நிலமை உங்களுக்கும் வந்துடாமல் பார்த்துக்கங்கன்னு எமிலி சொல்கிறா. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எலிசபெத்க்கு தெரில. எமிலிக்காக கொண்டு வந்த புக்ஸை எலிசபெத் கொடுக்க அதை எமிலி கீழே போட்டுறா. எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு ஹீரோ திட்டவும், ஹீரோவும் எலிசபெத்தும் பழகிறது சார்லிக்கு பிடிக்கலங்கிற மாதிரி எமிலி சொல்லிட்டு போகிறா. சார்லி யாருன்னு எலிசபெத் முடிக்கிறாங்க. அது எமிலியோட இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்னோட சைல்ட்ஹுட் மாதிரி இல்லாமல் எமிலியோட சைல்ட்ஹுட் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சேன்னு ஹீரோ வருத்தப்படுறாரு. கொஞ்ச நேரத்துலையே எலிசபெத் கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் நியூ இயர் பார்ட்டி கனவுல வருது. அதில் பாத்ரூம் கதவை யாரோ திறக்கிறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. ஹீரோக்கு முழிப்பு வந்து எந்திரிச்சிடறாரு. அப்போ பாத்ரூமில் வெளிச்சம் தெரியவும் ஹீரோ போய் பார்க்குறாரு. அங்கே மறுபடியும் கேண்டில்ஸ் எரிஞ்சிட்ருக்கு. செவத்தில் லுக் வாட் யூ ஹவ் டன்னு எழுதியிருக்கு. பாத் டப்பில் தண்ணி நிறைஞ்சு கிடக்கவும் அதை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஹீரோ கையை உள்ளே விடுறாரு. பார்த்தா தண்ணிக்குள்ளே பூனைக்குட்டி செத்து கிடக்க. ஹீரோ ஷாக் ஆகி எமிலியோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே எமிலி தூங்காமல் முழிச்சிட்ருக்கா. ஹீரோ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சார்லி தான் அப்படி பண்ணான்னு சொல்கிறா. ஹீரோக்கு என்ன சொல்கிறேனே தெரில. அப்போ வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்கவும் ஹீரோ கதவை திறந்து பார்க்குறாரு. ஹவுஸ் புரோக்கர் கதவு கிட்ட குனிஞ்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோ பார்த்ததும் ஹவுஸ் புரோக்கர் ஒரு கவரில் சாவி கொத்த கொடுக்குறாரு. வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்ஸோட சாவியும் இதில் இருக்குது, நான் தான் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அதை இந்த நேரத்தில் தான் நீங்கள் கொடுக்கணுமான்னு ஹீரோ கேட்க, காலையில் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கனடா போகிறேன், அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கதவுக்கு அடியில் வச்சுட்டு போகலாமேன்னு நினச்சேன்னு ஹவுஸ் புரோக்கர் சொல்லிட்டு போகிறாரு. இவர் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோ பாத் டப்பில் அந்த பூனையை எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே புதைச்சி வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ எமிலி கிட்ட சார்லியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவன் வெறும் கற்பனை தான்னு ஹீரோ சொல்ல, எமிலி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. நீங்கள் இப்படி சொன்னால் சார்லிக்கு கோவம் வரும்னு எமிலி சொல்கிறா. அவனுக்கு கோவம் தான், என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அவனை பார்க்கணுமா, வாங்க காட்டுறேன்னு சொல்லி எமிலி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே செவத்தில் நிறைய ட்ராயிங்ஸாக இருக்குது. ஒரு ட்ராயிங்கில் தன்னோட அம்மா கூட சார்லி நிற்கிற மாதிரி எமிலி வரைஞ்சி வச்சுருக்கா. உங்கள் அம்மாவை பற்றி சார்லி என்ன சொன்னான்னு ஹீரோ கேட்க, சார்லி கூட தான் அம்மா ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு எமிலி சொல்கிறா. இது உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்டால் சார்லி தான் சொன்னான்னு சொல்கிறா. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னதுன்னு ஹீரோ திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்க, சார்லி சார்லி சார்லின்னு எமிலி கோமா கத்துறா. அடுத்த சீனில் டாக்டர் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே எமிலி சந்தோஷமாக ஓடி போய் ஹக் பண்ணுறா. டாக்டர் எமிலி கிட்ட சார்லியை பற்றி பேச்சு கொடுக்குறாங்க. உங்களை பற்றி கூட சார்லி சொல்லியிருக்கான்னு எமிலி சொல்ல, என்ன சொன்னான்னு டாக்டர் கேட்குறாங்க. எங்களோட கேமில் நீங்கள் குறுக்க வருவீங்கன்னு சொன்னான்னு எமிலி சொல்கிறா. அது என்ன கேம்னு டாக்டர் கேட்க, டேடியை அப்செட் ஆக்குற கேம்னு எமிலி சொல்கிறா. சார்லிங்கிற கேரக்டர் எமிலியோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. எமிலியை நியூயார்க்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா நல்லதுன்னு டாக்டருக்கு தோணுது. 2 வாரம் போகட்டும், இம்ப்ரூவ்மெண்ட் தரலைனா நானே கூட்டிகிட்டு வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோ எமிலியோட ரூமுக்கு போகிறப்ப அங்கே எமிலியில் அவளோட டைரி எடுத்து ஹீரோ பார்க்குறாரு. எமிலி தன்னோட அம்மா பாத் டப்பில் கையை அறுத்துக்கிட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கா. அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே எமிலி அங்கே வந்துடுறா. ஹீரோ அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு வழக்கம் போல் கதவை லேசாக திறந்து வச்சுட்டு போகிறாரு. அப்போ எமிலி ஹீரோ கூப்பிட்டு, கதவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க, எனக்கு இனிமேல் வெளிச்சம் தேவையில்லைன்னு சொல்கிறா. எமிலி இப்படி சொல்கிறது ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்கு. அடுத்த பக்கத்து வீட்டு ஜன்னலை பைனாகுலரில் ஹீரோ பார்க்குறாரு. அங்கே நெய்பர் லேடி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவும் காரணமாக இருக்குமோன்னு ஹீரோக்கு சந்தேகம் வருது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் இருந்த ஃபேமிலி ஃபோட்டோவை ஹீரோ பார்க்குறாரு. அதில் நெய்பர் லேடியும் ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணு கூட இருக்காங்க. பொண்ணோட ஞாபகமாக அவள் விளையாடின பொம்மைங்க வீடு ஃபுல்லாக இருக்குது. பொண்ணு இறந்த சோகத்துலேருந்து இவங்க இன்னும் வெளியவே வரல. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு தான், நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் என்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பேசலான்னு ஹீரோ சொல்கிறாரு. நெய்பர் லேடியோட ஹஸ்பண்டு ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கார் போல். அவர் வரதுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து போயிருங்கன்னு நெய்பர் லேடி சொல்லவும் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவோட வீட்டுக்கு எலிசபெத் வராங்க. ஹீரோ ரூமில் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டே டைரியில் ஏதோ எழுதிட்டுருக்காரு. அதனால் எலிசபெத் வந்ததே கவனிக்கல. எலிசபெத்தும் ஹீரோ தொந்தரவு பண்ண வேணான்ட்டு நேராக எமிலியோட ரூமுக்கு போயிடுறாங்க. எமிலி கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுறாங்க. நான் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் வரமாட்டேன்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எமிலி தன் சார்லி கூட ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருக்கதா சொல்கிறா. அப்படியா, சார்லி எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு எலிசபெத் கேட்க எமிலி கபோர்டை பார்க்குறா. எலிசபெத் மெதுவாக கபோர்டு கிட்டே போய் சார்லி வெளியே வான்னு சொல்லிக்கிட்டே கதவை திறக்கிறாங்க. கபோர்ட்லேருந்து யார் வெளியே வந்தாங்கன்னு தெரில. எலிசபெத் முகத்தில் ஒரு பயம் தெரியுது.
அவங்கள யாரோ தள்ளி விடவும் ஜன்னல் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோ கண் முழிச்சு எமிலியோட ரூமுக்கு போகிறாரு. எலிசபெத் ஜன்னல் கண்ணாடியை உடச்சிட்டு கீழே விழுந்ததை எமிலி வரைஞ்சிருக்கா. அந்த டிராயிங்கில் ஜன்னல் கிட்ட எமிலியும் இன்னொரு ஆளும் நிற்கிற மாதிரி இருக்கு. ஜன்னல் உடஞ்சிருக்கதை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்க எமிலி அமைதியாகவே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷெரீஃப் ஹீரோட வீட்டுக்கு வராரு. எலிசபெத்தோட காரு ரோடோரமாக கிராஷ் ஆகி கிடந்ததா ஷெரீஃப் பார்த்துருக்காரு. ஆனால் காரில் எலிசபெத் இல்லை. அதனால் ஏமி கிட்ட ஷெரீஃப் விசாரிச்சிருக்காரு. எலிசபெத் ஹீரோவோட வீட்டுக்கு போன விஷயத்த ஏமி சொல்லியிருக்கா. அதனால தான் ஷெரீஃப் இங்கே வந்திருக்காரு. எலிசபெத்தை பார்த்தீங்களான்னு ஷெரீஃப் கேட்க இல்லையே, பார்க்கவே இல்லையேன்னு ஹீரோ சொல்கிறாரு. எலிசபெத்தோட கார் டயர் மார்க்ஸை வச்சு அவங்க இங்கே வந்துட்டு போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு ஷெரீஃப் கெஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அவங்க பாதி வழியில் திரும்பி போயிருக்கலாமேன்னு ஹீரோ சொல்கிறாரு. எமிலி கிட்ட கேட்டு பார்ப்போன்னு ஷெரீஃப் சொல்ல ஹீரோ எமிலியை கூப்பிட்றாரு. எலிசபெத் இங்கே வந்ததை பார்த்தியான்னு ஷெரீஃப் கேட்க இல்லையேன்னு எமிலி சொல்கிறா. அக்கம் பக்கத்தில் நான் போய் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஷெரீஃப் போகிறாரு. ஹீரோ எமிலியை கூப்பிட்டு எலிசபெத் எங்கன்னு கேட்குறாரு. அடுத்து பாத்ரூமுக்கு போய் பார்த்தா எலிசபெத்தோட பாடி பாத் டப்பில் கிடக்கு. நீ என்ன பண்ணன்னு ஹீரோ கேட்க நான் எதுவுமே பண்ணல, சார்லி தான் பண்ணான்னு எமிலி சொல்கிறா. மறுபடியும் சார்லின்னு சொல்லாதன்னு ஹீரோ கத்துறாரு. இந்த சார்லி யார், இங்கே என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. எமிலியும் எதையும் தெளிவாக சொல்லாமல் அழுகிறா. சார்லி ஹெல்ப் கேட்டனால தான் எலிசபெத்தோட பாடியை மறைச்சி வைக்க எமிலி ஹெல்ப் பண்ணலாம். நீ எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு எமிலியோட ரூமை ஹீரோ லாக் பண்ணிட்டு போகிறாரு. உங்களால் சார்லியை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு எமிலி கத்துறா. கொஞ்ச நேரம் கழித்து எமிலி கதவை திறக்க ட்ரை பண்ணுறப்ப யாரோ கதவை திறந்து விடுறாங்க. எமிலி டாக்டருக்கு கால் பண்ணி நான் இனிமேல் சார்லி கூட விளையாட விரும்பலைன்னு சொல்கிறா. அப்பா எங்கன்னு டாக்டர் கேட்க அவரால் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு எமிலி சொல்கிறா. ஹீரோ எலிசபெத்தோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு ஒரு பெரிய கவர் எடுத்துகிட்டு பாத்ரூமுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா எலிசபெத்தோட பாடியை காணோம். சார்லி இப்போ தான் போனான்னு எமிலி சொல்லவும் ஹீரோ டார்ச் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போய் தேடுறாரு. டே சார்லி எங்கடா இருக்கன்னு ஹீரோ கத்திக்கிட்டே கத்தியோட காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. அப்போ நெய்பர் லேடியோட ஹஸ்பண்டு பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீ யான்னு ஹீரோ கேட்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு நான் வந்தேன்னு நெய்பர் லேடியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஹீரோ கத்தியோட நிற்கிறத பார்த்து எமிலி எங்கன்னு நெய்பர் லேடியோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு. அவளை எதுக்கு நீ கேட்குறேன்னு ஹீரோ கத்தியால் நெய்பர் லேடியோட ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. சார்லி போயிட்டா நீ ஒன்றும் பயப்படாதன்னு ஹீரோ எமிலிக்கு ஆறுதல் சொல்கிறாரு. எமிலி ஹீரோவை கட்டி பிடிச்சி மறுபடியும் சார்லியை பார்க்க வந்துடாதீங்கன்னு சொல்லி அழுகிறா. அப்போ இன்னொரு ரூம் கதவை திறந்துருக்கதை பார்த்து ஹீரோ அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே நிறைய பாக்ஸஸாக இருக்கு. அதில் ஒரு பாக்ஸை ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஹெட்ஃபோன் இருக்குது. இன்னொரு பாக்ஸில் ஒரு டைரி இருக்குது. நம்ம இதை எதையுமே அன்பேக் பண்ணவே இல்லையேன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஹீரோ ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்குற மாதிரி டைரி எழுதுகிற மாதிரிலாம் நமக்கு காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே ஹீரோவோட கற்பனை தான். இப்போ தான் படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு பட்டாம்பூச்சி குகைக்குள்ளே போகிறத எமிலி பார்த்தால, அப்போது ஒரு ஆள் அந்த பட்டாம்பூச்சியை கையில் பிடிச்சி கசக்கி குகைக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்காரு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ஒய்ஃபு பாத் டப்பில் கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி காமிச்சாங்க. ஆனால் அவங்கள கொலை பண்ணதும் ஹீரோ தான். நியூ இயர்க்கு முன்னாடி நாள் நடந்த பார்ட்டியில் ஒய்ஃப் இன்னொரு ஆள் கூட நெருக்கமாக இருந்ததை ஹீரோ பார்த்துருக்காரு. அதனால் நைட்டு ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள பில்லோவை வச்சு அமுக்கி ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்காரு. பாத் டப்பில் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ணியிருக்காரு. எலிசபெத் கபோர்டை திறந்தப்ப அதுக்குள்ளேருந்து வெளியே வந்த ஆளும் ஹீரோ தான். அவர் தான் எலிசபெத்தை தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் எமிலி சொல்லிக்கிட்டு இருந்த சார்லிங்கிற கேரக்டர் கற்பனையே இல்லை, அது ஹீரோக்குள்ளே இருக்கிற இன்னொரு கேரக்டர். ஹீரோவோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை பற்றி எமிலிக்கு தெரிய வந்தப்ப அதை பற்றி ஹீரோ கிட்ட எமிலி சொல்லலை. ஏன்னா எந்த கேரக்டர் தன்னோட அம்மாவை கொலை பண்ணுச்சுன்னு எமிலிக்கு தெரியாமே இருந்துச்சு. ஹீரோக்குள்ளே இருந்த சார்லி எலிசபெத்தை கொலை பண்ணப்போ தான் எமிலிக்கே புரிஞ்சிருக்கு. எலிசபெத் கீர்ன காயம் தன்னோட கையில் இருக்கிறத இப்போ ஹீரோ பார்க்குறாரு. தனக்கு இப்படி ஒரு டிஸார்டர் இருக்கிறத இப்போ தான் ஹீரோ ரியலைஸே பண்ணுறாரு. இப்போ தெரிஞ்சுதா டேடின்னு எமிலி வந்து கேட்க உன் டேடி போயிட்டாருன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதாவது ஹீரோ இப்போ முழு அண்ணியனை மாறிட்டாரு. அடுத்த சீனில் நெய்பர் லேடியோட ஹஸ்பண்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் ஷெரீஃப் ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. அங்கே லேண்ட்லைன் வயர் கட் ஆயிருக்கு. எமிலியோட ரூமுக்கு ஷெரீஃப் போய் பார்க்குறப்ப எமிலி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கா. உங்கள் அப்பா எங்க, நீ என்ன வரைஞ்சிட்ருக்கன்னு ஷெரீஃப் கேட்குறாரு. நீங்கள் சாக போகிறதா வரைஞ்சிட்ருக்கேன்னு எமிலி சொல்கிறா. அப்போ பவர் கட் ஆகுது. ஷெரீஃப் டார்ச் லைட் வெளிச்சத்தில் வீட்டுக்குள்ளே ஹீரோவை தேடுறாரு. ஹீரோவோட வாய்ஸ் மட்டும் எங்கேருந்தோ கேட்குது, ஆனால் ஆளை காணோம். ஷெரீஃப் மெயின் சுவிட்சை கண்டுபிடிச்சி அதை ஆன் பண்ணுறப்ப ஹீரோ மறைஞ்சிருந்து மண்வெட்டியால் ஷெரீஃபை அடிச்சே கொலை பண்ணிடுறாரு. ஷெரீஃபோட பாடியை ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போகிறத எமிலி பார்க்குறா. எமிலிக்கு சார்லி எப்படிப்பட்ட கேரக்டர்னு உண்மை தெரிஞ்சனால இனிமேல் சார்லியே வேண்டாம், அப்பா போதுன்னு நினைக்கிறா. அதனால சார்லியா மாறின ஹீரோ எமிலியவே கொலை பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. ஹைட் அண்ட் சீக் விளாடுற மாதிரி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கவும் எமிலி பயந்து ஓடுறா. இப்போ டாக்டர் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க.
ரத்தக்கரையோட மண்வெட்டி கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஆனால் இப்போ அவர் சார்லியாக வந்திருக்காருன்னு டாக்டருக்கு தெரியாதுல்ல. ஹீரோ டாக்டரை பிடிச்சி பேஸ்மெண்ட்டில் தள்ளி விடுறாரு. அங்கே ஷெரீஃப் இறந்து கிடக்கிறத பார்த்து டாக்டர் பயந்து கத்துறாங்க. ஹீரோ ஹைட் அண்ட் சீக் விளாடுற மாதிரி எமிலியை வீட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாரு. எமிலி ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பெட்ரூம்க்கு போய் கதவை லாக் பண்ணிக்கிறா. ஹீரோ கதவை உடைக்க ட்ரை பண்ணவும் எமிலி ஜன்னல் வழியாக கீழே குதிச்சு காட்டுக்குள்ளே ஓடுறா. எங்கே போகிறதுன்னு யோசிக்கிறப்ப அங்கே அந்த குகையை பார்க்குறா. இதே நேரம் பேஸ்மெண்ட்டில் விழுந்த டாக்டர் ஷெரீஃப் கிட்ட அந்த கன் எடுத்துகிட்டு ஹீரோ தேடுறாங்க. எமிலி சொன்ன சார்லி ஹீரோ தான்னு இப்போ டாக்டருக்கும் புரிஞ்சிடுச்சு. அடுத்த சீனில் ஹீரோ குகைக்குள்ளே போய் எமிலியை தேடுறாரு. அங்கே நிறைய பொம்மைகள் பிச்சு போட்டு கிடக்க. இப்போ டாக்டர் கன்னோட குகைக்கு வராங்க. எமிலி எங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஹீரோ நார்மல் மோடுக்கு வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அவங்கள அடித்து கீழே தள்ளிடுறாரு. ஹீரோ டாக்டரோட கழுத்தை நெரிக்கவும் எமிலி அங்கே வந்து டேடின்னு கத்துறா. டாக்டரை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சிரா. ஏன்னு ஹீரோ கேட்க அவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு எமிலி சொல்கிறா. உனக்கு நான் தானே ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்ல ப்ளீஸ் சார்லின்னு எமிலி அழுகிறா. ஹீரோ எமிலியை கொலை பண்ணுறதுக்காக பக்கத்தில் வராரு. அப்போ டாக்டர் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸில் டாக்டரோட வீட்டில் எமிலி இருக்கா. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக யூனிஃபார்ம்லாம் போட்டு உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. அந்த ட்ராயிங்கில் டாக்டர் கூட ஒரு குட்டி பொண்ணு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எமிலி வரைஞ்சிருக்கா. கொஞ்ச நேரத்துலையே டாக்டர் எமிலியை கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. எமிலி வரைஞ்ச ட்ராயிங்கை இப்போ மறுபடியும் காட்டுறாங்க. அதில் அந்த குட்டி பொண்ணுக்கு 2 தலை இருக்கிற மாதிரி எமிலி வரைஞ்சிருக்கா. இதோட படம் முடியுது. அதாவது ஹீரோக்கு இருந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இப்போ எமிலிக்கும் டெவலப் ஆகிடுச்சுங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. ஹீரோக்குள்ளே இருக்கிற ஒரு வயலண்ட் கேரக்டர் தான் சார்லி. லைஃப்பில் நடக்கிற ட்ராஜடினால நம்ம மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறோம், அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்கிறதா இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.